இல்லை, ஜனநாயகன் படம் உண்மையிலேயே வந்து அது தேர்தலுக்கு முன்னே வருமா, தேர்தலுக்கு அப்புறம் வருமா, அப்புறம் வந்து அது ஜூன் மாதம் விஜயோட பிறந்தநாள் 22 தள்ளி போகுமா, இந்த மாதிரியான பல வெறும் வதந்திகளாக யூகங்களாக தான் இருக்குது வந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் தயாரிப்பு நிறுவனம் சரி நாம் கொஞ்சம் இறங்கி போனால் என்ன தப்பு இல்லை, அவங்க 500 கோடி முதலீடை தாண்டி ஒரு ஹீரோவோட கடைசி படம், அந்த ஹீரோவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கே எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அந்த கடைசி படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஆவலாக இருக்காங்க, அந்த கடைசி படத்தை தேட்டரில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ தேட்டருக்காரங்க 1100 ஸ்க்ரீன்ஸுன்னு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின் போது ஓகே அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். 20 நிமிஷத்தை கட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து 20 நிமிஷம் வந்து இறையாண்மைக்கு எதிராகவும், அப்புறம் வந்து நீங்கள் பாதுகாப்பு சின்னங்கள்லாம் தவறாக பயன்படுத்துகிறீங்க, அப்புறம் சில வந்து வசனங்கள்லாம் வந்து தேவையில்லாத வசனங்கள் இருக்குதுன்னு சென்சார் தரப்பில். இது சென்சாருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்குமான ஒரு யூக பிரச்சனை. இது வந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துலேருந்து வந்து திரும்பவும் யாரும் வந்து இதற்கான இந்த வழக்கை இன்னும் எடுக்கலை. அதே சமயத்தில் மேல்முறையீட்டுக்கும் யாரும் போகலை, கேபிஎன் நிறுவனம் போகலன்னு போது இது ஒரு பஞ்சாயத்து மீன் வந்து சமாதானமாக போயிடுவோம். ரைட், ஓகே, அதாவது சண்டைக்காரங்கால இடத்துல சாட்சிக்காரங்காலில் விழுந்துடலாயா அப்படின்ற அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோ. நம்ம இதில் அவ்வளோ 500 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தை பிப்ரவரி 19-20க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு.